ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் பெருகி உபத்திரவத்தின் நிமித்தம் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குரிய உபத்திரவங்கள் தீர்ந்த பாடில்லை. என்றைக்கு இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்க என்றைக்கு நான் விடுதலை பெறுவேன், என்றைக்கு நான் மன சமாதானத்தோடும் மன நிம்மதியோடும் என் குடும்பத்தோடு இருப்பேன்னு நீங்க உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெற காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தான் சொல்லுகிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் யோவான் சுவிசேஷகத்துல சொல்லியிருக்கிறார். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்க உபத்திரவப்படலாம், ஆனா அந்த உபத்திரவத்துல கர்த்தர் உங்களை கைவிடல. உபத்திரவத்தின் பாதையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கொரிந்தியர்ல பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறதுன்னு. இன்றைக்கு நீங்க உபத்திரவப்படுறீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு நித்திய கன மகிமையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக எல்லா கண்களும் காணும்படியாக உங்களுக்கு உண்டாக்குவார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார்னு சங்கீதத்துல தாவீதக்காரன் கூட சொல்லுகிறார். அதே மாதிரி ரோமர் 12:12 வேத வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உபத்திரவ நேரத்துலதான் நம்ம பொறுமையா இருக்கணும். உபத்திரவ நேரத்துல பொறுமையா இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்துல காத்து இருக்கிறது, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறது, விண்ணப்பம் பண்ணுகிறது கடினமாக இருக்கலாம். ஆனா நீங்க உபத்திரவத்துல பொறுமையா தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உபத்திரவத்தின் குகையில இருந்துதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உபத்திரவத்தின் குகையில இருந்துதான் தெரிந்து கொண்டாரு. அதனால இந்த உபத்திரவங்களை பார்த்து, இந்த பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உங்க உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நீங்க மன சமாதான மன நிம்மதி காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா, இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக உபத்திரவங்களை சந்தித்து ஏசப்பா மனம் சோர்ந்து போய் மன வேதனையில தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி உபத்திரவத்துல ஏசப்பா நீங்க எங்களோடு கூட இருங்க ராஜா. உபத்திரவத்துல உம்முடைய பலன் எங்களோடு கூட இருந்து, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து பராக்கிரமம் செய்யட்டும் ராஜா. ஏசப்பா, சங்கீதம் 119 சொல்லப்பட்டது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று ஏசப்பா அன்றைக்கு தாவீது சொன்னது போல ஏசப்பா, நாங்களும் இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஏசப்பா நாங்க சாட்சியாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்க அறிவிக்கும்படியாக நாங்கள் இன்றைக்கு நாங்க படுகிற உபத்திரவம் எல்லாம் பிற்காலத்துல எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அதி சீக்கிரத்துல எங்களுடைய உபத்திரவங்கள், உங்க பிள்ளைகளுடைய உபத்திரவங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஏசப்பா, உபத்திரவத்துல பொறுமையா இருக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. உபத்திரவத்துல ஏசப்பா நீங்க எங்களுக்கு பலப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இந்த உபத்திரவ காலத்துல இருந்து உங்க பிள்ளைகளை விடுவீங்க ஏசப்பா. இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் ஏசப்பா அவங்க என்ன சோர்வு அடைந்திருந்தாலும், எவ்வளவு மன வேதனையில இருந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் சரி செய்த ஏசப்பா உங்க பிள்ளைங்களுடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. உங்களோட பிள்ளைகளுடைய உபத்திரவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.